நான் கலைவாணி ஸ்டான்லி பார்க்லேருந்து. நாங்கள் எல்லாரும் ஸ்டான்லி பார்க்லேருந்து தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே கிராம சபை நடந்துட்டு இருக்கு. கிராம சபைக்காக எல்லாருமே அவங்கவுங்க வேலையை எல்லாமே விட்டுட்டு கிராம சபை நம்மளோட உரிமை அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா கடைசியாக உரிமைன்னு சொல்லி வந்தோம், பேச்சுரிமையே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு கிராம சபை வெறும் அஜெண்டா படிச்சுட்டு மக்களோட குறையெல்லாம் சும்மா ஒரு மனு மாதிரி வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. கலெக்டர் வராங்க, சரி எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் வராங்க, நம்ம குறைகள் இன்னைக்காவது வந்து தீரும்னு நினச்சி தான் நாங்கள் எல்லா ஜனங்களும் இன்னைக்கு கிளம்பி வந்தோமே. ஆனால் குறையை கூட கேட்கவே முடியலன்ட்டாங்க. எழுத்துக்களாக எழுதி கொடுங்கன்றாங்க. நாங்கள் எல்லா கிராம சபைக்கு வரோம், எழுத்துக்களாக எழுதி தான் தரோம். ஆனால் எங்கேயுமே நடக்கலை. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, காலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட வீடியோ வந்து 1 மணி நேரம் போட்டிருந்தாங்க. அதில் நம்ம முதலமைச்சரே கான்ஃபரன்ஸ் காலில் எல்லா கிராமங்களையும் கனெக்ட் பண்ணி கேட்குறாரு எப்படி போயிட்டு இருக்குன்னு. அதில் ஒரு அம்மா கூட சொல்கிறாங்க, நான் எங்கள் ஊரில் நல்லா போகுது, நீங்கள் குறைய சொல்லுங்கம்மா, அது தீக்க நான் இங்கே வந்திருக்கேங்கிறாரு. ஆக நம்ம முதலமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா, குறை சொல்லும் நாளாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் குறைகளை சொல்லுங்க, நாங்கள் நிவர்த்தி பண்ணி தரோம்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம கிராம சபை இங்கே உபதலையில் நடக்குது, இதில் குறைகளை கேட்க கூட தயாராக இல்லைன்னா எப்படி? மக்கள் பேசணும்னு எல்லா மக்களும் சொல்கிறேன், ஆனால் பேசுறதுக்கு நேரம் அவகாசமே கொடுக்காம மனு மட்டும் வாங்கிட்டு கிராம சபை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எதை பற்றின ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடக்கவே இல்லை, ஒரு விவாத மேடம் நடக்கலை. இதெல்லாம் நடக்காமல் எப்படி ஒரு தீர்வு கிடைக்கும் மக்களுக்குன்னு எங்களுக்கு தெரியலைங்க. இன்னொரு தடவை கிராம சபை நடந்தால் முறையாக நடக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்க.